Hi students, welcome to my channel. நீங்கள் பார்த்துருக்க 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான ஒரு ரிவிஷன் மாடல் கொஷின் பேப்பர். இது செகண்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஸோ நான் அதில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் டிப் எப்படி எழுதணும் ஸோ எல்லாம் தான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரசன்ட் வேவ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வில் ஹாவ் அ லீஸ்ட் ஆர்எம்எஸ் ஸ்பீட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th 7thலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ஸோட படிங்க. ஸோ அது வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பாருங்கள், இல்லாட்டி நம்ம சேனல்லே வீடியோ இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கான்செப்ட்ஸோட படிங்க, மக்க படிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 15 1 மார்க்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 12 தான் புக் பேக் வரும், மீதி 3 வந்து புக்கிங் தான் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். 8th 9th ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸோட வருதுல சம்ஸ்லாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கண்டிப்பாக அதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக தான் வருது. நான் இதில் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரில் வந்து தான் அப்படியே கிட்டத்தட்ட கொஞ்சம் செகண்ட் ரிவிஷன்லேயும் வந்திருக்கு. ஸோ இப்படி கண்டினியூஸாக வரது கண்டிப்பாக பப்ளிக்லேயும் வருது. ஸோ இதுதான் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின்ஸு. ஸோ 12th பார்க்குறீங்க, வேணும் சைக்கிள் டயர், அதெல்லாம் நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. ஆனால் 13th ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கார் ஆக்சிலரேட்ஸ் ஆன் ஹரிசாண்டல் ரோடு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 15th பார்க்குறீங்க, இஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்ட் வெர்டிகலி டவுன்வர்ட், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபைன் வெக்டர் ப்ராடக்ட், அது ரொம்ப முக்கியம். எஸ்ஐ யூனிட்ஸும் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் நல்லா படிச்சுக்கோங்க. நான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே அதான் சொல்கிறேன். ஸோ அந்த லாலாம் வருதுல, பாஸ்கல் லாலாம் ரொம்பவே முக்கியம். பாஸ்கல் லா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸு, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், லிமிடேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வந்திருக்கு பாருங்கள், ரிவர்சிபிள் ப்ராசஸ் கண்டிஷன். ஸோ 24 வந்து ஐ திங்க் அது புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ புக்கின்னு இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோ போட பார்க்குறோம். ஸோ 25 லேப்லேஸ் கரெக்ஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டிரைவில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க் எல்லாத்துலேயுமே வந்துடுது. ஸோ டிரைவ் நல்லா பார்த்துக்கோங்க. எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட்ஸ் என்ஜின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 30th பார்க்குறீங்க, 30th நல்லா பார்த்துக்கோங்க. 33 ஐ திங்க் புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பேரலல் ஆக்சஸ் தியரம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35A மெர்க்குரி ப்ரெஷர் இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸிவ் இம்பார்ட்டன்ட். postulates ஆஃப் கைனடிக் தியரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒர்க் தியரி தியரம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒர்க் எனர்ஜி, ஸோ மாடியூலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. 38ல் ரெண்டுமே முக்கியம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அந்த மயர்ஸ் ரிலேஷன் ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.